திருவண்டார்கோவிலில் ஏரிக்கரை பகுதிகளில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சாவை விற்பனை செய்ய முயன்ற 3 பேரை போலீசார் கையும் களவுமாக பிடித்து விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமப்புறங்களில் கஞ்சா விற்பனை படுவேகமாக நடந்து வருகிறது. போலீசார் இதனை இரும்பு கரம் கொண்டு தடுத்த போதிலும் கஞ்சா விற்பனை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. புதுச்சேரி மேற்கு பிரிவு எஸ்பி வம்சிதர் ரெட்டி உத்தரவின் பேரில் கஞ்சா விற்பனை நடமாட்டத்தை தடை செய்ய கிராமப்புற காவல் நிலைய அதிகாரிகள் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் திருபுவனை இன்ஸ்பெக்டர் கீர்த்திவர்மன், சப் இன்ஸ்பெக்டர் பொறுப்பு வகிக்கும் சரண்யா மற்றும் போலீசார் மதகடிப்பட்டு, திருபுவனை, திருவண்டார்கோவில் பகுதிகளில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பொழுது திருவண்டார்கோவில் ஏரிக்கரை பகுதியில் கஞ்சா பொட்டலங்களை வைத்து விற்பனை செய்து கொண்டிருந்த 3 பேரை சுற்றி வளைத்து பிடித்து விசாரணையில் ஈடுபட்டனர். அதில் விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியத்தில் உள்ள பள்ளித்தென்னல் பகுதியைச் சேர்ந்த ஆனந்தன், அருள் உள்ளிட்டோரும், திண்டிவனம் பகுதியைச் சேர்ந்த முகமது உள்ளிட்டோரும் 1 கிலோ கஞ்சாவை பொட்டலங்களாக பிரித்து விற்பனை செய்தது போலீசாருக்கு தெரியவந்தது. இதனை அடுத்து அவர்களிடமிருந்த கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்து குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறைச்சாலையில் அடைத்தனர். இந்த கஞ்சா விற்பனை குறித்து மேலும் விசாரணை நடந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.